ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு தேவையான அளவு காய்கறி வெட்டி வச்சுருக்கேன். என்னெல்லாம்னா தக்காளி பழம், பல்லாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் போட்டுக்கலாம். இந்த காய்கறியை எண்ணெயில் போட்டு வதக்குறோம். அது நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே மசாலாவில் உப்பு இருக்கும். லைட்டாக அந்த காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு வேக வைக்கணும். அது வதக்கிட்டு தண்ணி விடணும். அதை வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம் தண்ணி, 200 மில்லி, 210 போட்டிருக்கு. நம்ம 200 விடுவோம். இப்போ 6 பாக்கெட் கிண்ட போகிறேன். இப்போ 6 டம்ளர் தண்ணி. இது 200 பிடிக்கும் இந்த டம்ளர். நல்லா 6 டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு, காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக போட்டால் போதும். இப்போ 6 டம்ளர் தண்ணி, 5.5 டம்ளர் தண்ணி விட்டுருங்க. ஏன்னா குழஞ்சிடக்கூடாதுனால கொஞ்சம் கம்மியாக 6 டம்ளருக்கு பதிலாக 5.5 டம்ளர் விட்டுருங்க. வேகட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நபாட்டியிலேருந்து புதுசாக நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கிண்டிட்டு சொல்கிறேன். இப்போ மேகி இது மாதிரி இப்பி மாதிரி இதுலேருந்து போட்டிருக்காங்க. மசாலா வித்தியாசமாக இருக்குது. பார்ப்போம், கிண்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காயெலாம் எப்படி வேகுது பாருங்கள். இப்போ வெந்தோடனே இந்த நூடுல்ஸை தூக்கி போட்டு மசாலாவை போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கணும் காரத்துக்கு. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாவை அதோட சேர்க்குறோம். இன்னும் ஈவனாக எல்லாமே சேர்ந்துடும். கடைசியில் போட்டால் கட்டி கட்டி ஆயிரும். இப்போ 6 பாக்கெட் மசாலாவையும் அதோட சேர்க்குறோம். போடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேகி நூடுல்ஸை அதோட சேர்க்குறோம். போடு, அப்படியே போடு, தட்டிடும். அந்த பாக்கெட்டையும் எடுத்துக்கோ. இப்போ நூடுல்ஸு கொஞ்சம் வேகணும். எல்லா பாக்கெட்டையும் அதோட சேர்க்குறோம். 6 பாக்கெட்டையும் அதோட போட்டாச்சு. இப்போ நூடுல்ஸ் கொஞ்சம் வேகட்டும். நூடுல்ஸ் போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம், பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான நூடுல்ஸ் ரெடி. இதனால் காய் போட்டுக்கின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறுனுக்குன்றதை விட காய் போட்டுக்கின்னா நல்லா அது டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.